மக்களே திருச்சியில ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை தாக்கக்கூடிய சில வீடியோ காட்சிகள் என்பது சோசியல் மீடியாலயும், நியூஸ் சேனல்லயும் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வைரல் வீடியோவ வந்து பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப அதிர்ச்சி அளிக்குதுங்க. ஏன்டா இப்படியெல்லாம் பண்றீங்க? அப்படின்ற மாரி கேட்க தோணுது. என்ன நடந்திருக்குன்றத உங்ககிட்ட ஒன் பை ஒன்னா ஷார்ட்டா சொல்லிர்றேன். வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். என்ன நடந்திருக்குன்னா, திருச்சியில அதாவது ரோஸ் கோஸ் சாலை அப்படின்ற ஒரு நடைமேடையில வந்து ஒரு பெண்ணும், ஒரு பையனும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் என்பது போயிருக்கு. அந்த வாக்குவாதம் முற்றி, அந்த பெண்ண வந்து அடிச்சு, அந்த பெண் வந்து மயக்க நிலைக்கு போயி, கீழ விழுந்து கிடக்குறாங்க. அப்போ அந்த இளைஞன் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்ல எடுத்து அந்த பெண்ணுடைய மண்டையில அடிக்கக்கூடிய ஒரு காட்சிகள் என்பது சோசியல் மீடியால இப்ப இடம்பெற்று வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய சாலை கிராமம் அப்படின்கின்ற ஒரு கிராமத்தை சார்ந்தவன் தான் நவீன் அப்படின்கின்ற பையன். இன்னொரு பக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அப்படின்ற ஒரு ஏரியாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு 22 வயசு பெண்ணுங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே காலேஜ். அந்த பெண் வந்து அங்க திருச்சியில வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு, அவங்க வந்து பார்ட் டைமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற சில தகவல்கள் வந்து சுற்றி தெரிஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ அந்த பெண்ணுக்கும் இந்த நவீன் அப்படின்கின்ற இந்த பையனுக்கும் வந்து லவ் என்பது இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அவங்க வந்து லவ் பண்ணுவதாக சோசியல் மீடியால வந்து நியூஸ் சேனல்ல வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரீசென்ட்டா திருச்சியில இருக்கக்கூடிய ரோஸ் கோஸ் சாலை அப்படின்கின்ற ஒரு நடைமேடையில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள வந்து சில வாக்குவாதம் என்பது நடந்திருக்கு. அந்த வாக்குவாதம் என்னன்னா, அந்த பெண்ணுடைய வீட்டு சைட்ல இருந்து அந்த பையன திருமணம் செய்வதற்கு மறுப்பு சொல்றாங்க. சில காரணங்கள் வந்து அதுக்கு இருக்கு. அப்படின்ற மாரி சொல்லி அந்த பெண் வந்து மறுத்திருப்பதாக சில தகவல்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த பையன் வந்து அதற்கு ரொம்ப கோவமடைஞ்சு அந்த பெண்ண வந்து அடிச்சு மயக்க நிலைக்கு தள்ளி, ஸோ அந்த பெண்ணுடைய தலையில கல்லெடுத்து அடிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நெறைய பொதுமக்கள் வந்து ஏன் இந்த மாரி பண்றான் அப்படின்ட்டு அந்த பையன புடிச்சு அடிச்சு, ஸோ அவன வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து மீட்டு 108 ஆம்புலன்ஸ்ல ஏத்தி மருத்துவமனையில வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய வீடியோக்கள் தான் இந்த இடத்துல வந்து பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தாங்க நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்களேன், எவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் என்பது அரங்கேறிருக்கு. ஒரு பெண்ணோ, இல்ல ஒரு ஆணோ, ஒருத்தவங்கள வந்து வேணான்னு சொன்ன பிறகு, அது எப்படி அது அவங்கள அடிச்சு சாகடிச்சிடணும், அவங்கள வந்து ரொம்ப பழி வாங்கிடணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு எப்படி அது வந்து தள்ளப்படுறாங்கன்றது வந்து சுத்தமா புரிய மாட்டேங்குதுங்க. நான் திருப்பியும் திருப்பியும் சொல்றேன். இந்த உலகத்துல ஒருத்தவங்க நம்மள விட்டு போனாங்கன்னா, அத விட சிறப்பான ஒரு விஷயம் நம்மளுக்கு காத்திருக்குன்றது தான் அர்த்தம். அத விட்டுட்டு போன ஒருத்தவங்கள அவங்க நம்மள விட்டு போறாங்கன்னு தெரிஞ்சும், அவங்கள வந்து இழுத்து பிடிக்கிறது எந்த வகையில அது நல்லா இருக்குன்றது நம்மளுக்கு வந்து சுத்தமா புரியல. அப்பதான் இன்னும் பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். போறவங்கள ஃப்ரீயா விட்டுட்டோம்னாவே, அவங்க போய் யோசிச்சு அதற்கான ஃப்ரீயா டைம் எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஸோ அவங்க அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு கடைசியா யோசிப்பாங்க. ஓகே அவங்களே நமக்கு கரெக்ட்டா இருப்பாங்களே அப்படின்னு திரும்பி வரதான் போறாங்க. பை சான்ஸ் இருந்தா. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அவங்கள அந்த பெண்ணையோ, ஆணையோ போட்டு துன்புறுத்துனா, இந்த இடத்துல நான் பொதுவா பேசுறேன். துன்புறுத்துனா அது வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? அ அதாவது பெற்றவர்கள் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது மோஸ்ட்லி இந்த லவ் மேரேஜ வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து காப்பாத்துறாங்க. அவங்க எல்லாமே செஞ்சு தராங்க. ஸோ நம்மளுக்காக. ஸோ அப்படி இருக்கிறவங்க அவங்க கண்டிப்பா ஆல்மோஸ்ட் லவ் மேரேஜ வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல நோன்னு தான் சொல்லுவாங்க. பட் அவங்க போக போக அவங்களும் ஓகே குழந்தையோட ஆசை தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அவசரமா முடிவு எடுத்துட்டு, இந்த மாரி எங்களுடைய வீட்ல வேணான்னு சொன்ன உடனே, அந்த பெண்ணையோ, இல்ல ஆணையோ போட்டு செய்யறது என்ன மாரியான ஒரு மிருகத்தன்மைன்றது எனக்கு வந்து சுத்தமா புரியலங்க எனக்கு. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இதுல எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன இருக்கு? இது மாரி தாக்கினாலோ, இல்ல இந்த மாரியெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன? வாழ்க்கை வேஸ்ட் ஆகும். என்ன நடக்க போகுது? கேஸு, கோர்ட்டு, ஜெயிலு இதெல்லாம் தேவையா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க விட்டு போறாங்கன்னா, ஜஸ்ட் லீவ் இட் விட்டுருங்க. அவ்வளதான். விட்டுட்டு வேற என்னன்றத வந்து பார்க்க போயிடுங்க. கஷ்டம் இருக்க தான் செய்யும். அத வந்து கடந்து வந்துடலாம். ஈஸியா கடந்து வந்துடலாம். ஜஸ்ட் சில நாட்களுக்கு மட்டும் தான் அந்த வலி இருக்கும். அந்த வலி போக போக மறைஞ்சிரும். ஸோ அதனால வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு பார்க்க வேண்டியது நெறைய இருக்கு. அத போய் பார்க்கலாம். அத விட்டுட்டு பழி வாங்குறோம், அவங்கள வந்து ஏதாச்சும் பண்றோன்ற பேர்ல போயிட்டு ஜெயில்ல உட்கார்றது எந்த அளவுக்கு நல்லதுன்றது வந்து எனக்கு தெரியலங்க. இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.